இப்போ நாம் எதையாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சில நேரங்களில் அந்த வேலையை நம்ம செய்வோன்னுட்டு ஒரு மனசு சொல்லும், செய்ய வேண்டான்னு ஒரு மனசு சொல்லும். கொஞ்ச நேரம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன், கொஞ்சம் நேரம் செய்ய வேண்டான்னு நினச்சிக்கிட்டே இருப்போம், முடிவு எடுக்க முடியாமல் இருப்போம். அப்படி நிறைய அங்கேயும் எங்கேயுமே ஊஞ்சலாடிக்கிட்டே இருப்போம். இப்போ அந்த நேரத்தில் நம்ம எப்படி முடிவு எடுக்கிறது? அப்போ அதை நம்ம செய்ய வேண்டிய செயல்களை ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கணும். ஒன்று நீங்கள் செய்யணும்னு ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. செய்யணும்னு முடிவுக்கு வந்த பிறகு செய்ய வேண்டாங்கிற தாட்டை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த தாட்டை நிராகரிச்சிருங்க. செய்யணும்னு முடிவுக்கு வந்ததுனால செய்ய வேண்டாங்கிற தாட்டெல்லாம் நிராகரிச்சிருங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, செய்ய வேண்டான்னு முடிவு பண்ணிடுங்க. செய்ய வேண்டான்னு முடிவு பண்ண பிறகு செய்யணுங்கிற தாட்டும் வரத்தான் செய்யும். அந்த தாட்டை நிராகரிச்சிருங்க. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருங்க. ஒன்றும் செய்யணும்னு முடிவெடுங்க, அல்ல செய்ய வேண்டான்னு முடிவெடுங்க. அந்த முடிவுக்கு வந்த பிறகு அதுக்கு எதிரான தாட்டெல்லாம் நிராகரிச்சிருங்க. சப்போஸ் ரெண்டுமே பாசிபிள் இல்லை, செய்யணுங்கிறதும் பாசிபிள் இல்லை, செய்ய வேண்டாங்கிறதும் பாசிபிள் இல்லை. முக்கியமான விஷயம், செய்யாமல் விட முடியாது, செய்கிறதுக்கும் அந்த மெச்சூராக அந்த சூழ்நிலை மெச்சூர் ஆகலை, செய்கிறதுக்கும் சாத்தியம் இல்லை, விடவும் முடியாது. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன சொன்னால் ஒரு 3வது ஆப்ஷன், ஒரு வாரம் 10 நாளைக்கு இந்த மேட்டரை பெண்டிங்கில் வச்சுருவோன்னு சொல்லி முடிவெடுங்க.